வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அந்த கெஸ்ட்டை வந்து எந்த பகுதியில் தங்க வைக்கலாம்? இல்லை சார், நான் வீடு கட்ட போகிறேன் சார், கெஸ்ட் ரூம்னு எங்கே சார் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறது? ஓகேங்களா, அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு. இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் நீங்கள் தான் தங்குவீங்க. அதுதான் மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்கிறோம். ஒரு கெஸ்ட்டு வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் தான் தங்க வைக்க வேண்டும். அதாவது வாயு மூலைன்னு சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் நீங்கள் தங்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக நீங்கள் வந்து போகிறதுக்கு உண்டான தன்மையை கொடுக்கும். என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே கெஸ்ட்டை நான் வந்து தென்மேற்கு மூலையில் நான் வந்து தங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கெஸ்ட்டு வந்து பர்மனெண்ட்டாக அங்கேயே இருப்பார். ஒரு வேலை, ஒரு சென்னைக்கு வராரு, மதுரையிலேருந்து சென்னைக்கு வராருன்னு வச்சுப்போம். 2 நாள் முடிய வேண்டிய வேலை வந்து பார்த்திங்கன்னா எலாங்கேட் ஆகும். அதை வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் முடியாது. அங்கேயே நீண்ட நாட்கள் தங்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குமான்னா கொடுக்கும்னு சொல்லலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வடமேற்கு மூலைன்னு சொல்லப்படுகின்ற வாயவ்யம்னு சொல்லுவாங்க, வாயு மூலையில் தங்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம்.